சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் பதவியை துறக்கும் நிதிஷ், பாஜக ஆடுபவருக்கு இறுதியான பீகார் அமைச்சரவை முக்கிய தகவல். அதாவது டெல்லி, பீகாரில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி 202 இடங்களில் வென்றது. ஜேடியு மற்றும் பாஜக என இரு கட்சிகளுமே அதிகாரப்பூர்வமான இடங்களில் வென்ற நிலையில், எந்த கட்சி அமைச்சரவையில் எத்தனை இடம் என்பது இறுதி செயல்பாடாக கூறப்படுகிறது. மேலும் முதல்வர் பதவியில் யார் தொடர்வார் என்பதில் தெரிவித்து இருக்கிறது. இதை குறித்து நாம் விவரமாக பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் கடந்த நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் 11 என இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு கடந்த 14ஆம் தேதி முடிவு அறிவிக்கப்பட்டது. என்டிஏ கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்திருந்த நிலையில், அந்த கூட்டணியில் இருந்த பாஜக, ஜேடியு என இரு கட்சிகளுமே கிட்டத்தட்ட சம அளவுக்கு சீட்டுகளை பெற்றது. இதனால் பீகாரில் அடுத்த முதல்வர் யார், அமைச்சரவையில் எந்த கட்சி எத்தனை இடங்களில் கிடைக்கும் என பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்த நிலையில், இதற்கிடையே பீகாரில் அமைச்சரவை இறுதி செயல்பாட்டு விட்டிருந்தால் தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. இந்த புதிய பீகார் அமைச்சரவை பாஜகவுக்கு கணிசமாக இருந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே போல முதல்வர் யார் என்பதிலும் அங்கு கேள்வி நிலவி வந்தது. வாக்குப்பதிவுக்கு முன்பே என்டிஏ கூட்டணி யாரையும் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. அமித்ஷா கூட தேர்தல் முடிந்த பிறகு எம்எல்ஏக்கள் இணைந்த முதல்வர் தேர்வு செய்தவர்கள் என கூறியிருந்தார்கள். இதனை மேம்பட்டும் விஷயமாக நிறைய விஷயங்கள் நடந்தது. புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நவம்பர் 19ஆம் அல்லது 20ஆம் தேதிகளில் நடைபெறக்கூடும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் என்டிஏ மொத்த 202 இடங்களில் வென்ற சூழ்நிலையில், குறிப்பாக பாஜக 89 இடங்களையும், ஜேடியு 85 இடங்களையும் கைப்பற்றின. ஆர்ஜேடி, காங்கிரஸ் மற்றும் 3 இடதுசாரி கட்சிகளும் அடங்கிய மகா கூட்டணி அங்கு 35 இடங்களிலும் மட்டுமே வென்றது. ஆர்ஜேடி 25 இடங்களில் மட்டுமே வென்றது நிலையில் காங்கிரஸ் 6 இடங்களை கைப்பற்றியது. கூட்டணியில் இருந்து அதாவது 3 இடங்களை வென்று இருக்கிறது. முன்னாள் தேர்தல் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 238 தொகுதிகளில் போட்டியிட போதிலும் ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. அதாவது ஓசையின் கட்சியாகத்தான் 5 இடங்களில் வென்றது என்று குறிப்பிடப்பட்டது. ஒரு சூழலமான எந்த விதமான புரிதலும் காரணங்களும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.